Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸ்ல இன்னைக்கு டே 18 React hooks use stateோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரியாக்ட் ஹூக்ஸ் பற்றி பார்த்தோம், யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு டெமோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் செட்டர் ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் அப்டேட் பண்ணுறது. ஆல்சோ இந்த ரிட்டன் எலமெண்ட் மூலமாக வந்துட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டும் அண்ட் பட்டன் ஆன் கிளிக் ஆக்ஷனும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட் எப்படி செட் பண்ணலாம். அதாவது இந்த யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து இப்போ நான் வந்துட்டு இது ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்களேன். இங்க ஒண்ணுமே இருக்காது, இனிஷியலா இங்க வேல்யூ எதுவுமே இருக்காது. ஸோ இனிஷியலா வேல்யூ எனக்கு இருக்கணும், பட் ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும் போதுதான் அந்த வேல்யூ அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இனிஷியலா ஒரு வேல்யூ செட் பண்ணுவோமா, அந்த வேல்யூ எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுதான் இனிஷியல் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க வந்து இந்த யூஸ் ஸ்டேட்ல வந்துட்டு கெஸ்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அப்படின்னா எனக்கு ரெண்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கெஸ்ட்னு வந்து ரெண்டர் ஆகும். அப்புறம் நான் இதை கிளிக் பண்ற போது இந்த ஆக்ஷன் வந்து நான் என்ன நேம் வந்து செட் பண்றேனோ அது வந்து இந்த ஸ்டேட் வேரியபிள்ல வந்துட்டு செட் ஆகிட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேட். ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கான்ஸ்ட்ல இருக்கிறது தான் பெட்டர். நான் இங்க எதுவுமே அசைன் பண்ணல, இந்த ஸ்டேட் வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த எதுவுமே செக் பண்ணலங்கிறனால தான் நான் லெட்டுக்கு மாத்தினேன். இல்லைன்னா நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்றது தான் நல்லது. ஸோ அடுத்து நான் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஏஜ் வந்து செட் பண்றதுக்கு ஒரு செட்டர் ஃபங்க்ஷன். இந்த ஏஜ் வந்து நான் இனிஷியல் வேல்யூஸ் வந்து 0ன்னு கொடுக்குறேன். அடுத்து கான்ஸ்ட். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் ஏஜை வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது. அது வந்து என்னன்னு பேர் வச்சுக்கலாம்னா இன்க்ரிமெண்ட் ஏஜ். ஸோ அந்த ஃபங்க்ஷனும் ஆரோ ஃபங்க்ஷனாக நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதில் வந்துட்டு செட் ஏஜ் வந்து என்னன்னா என்ன கொடுக்கலாம்னா ஏஜ் ஆல்ரெடி என்ன இந்த வேரியபிள்ல வந்து ஆல்ரெடி 0ன்னு செட் ஆயிருக்கும். ஸோ அது பிளஸ் 1. ஸோ இது என்ன பண்ணுன்னா, வென்னவர் நான் வந்து ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூலேருந்து +1 வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து ஹியர் ஏஜ் அப்படின்னு வச்சுட்டு ஏஜ் கொடுக்குறோம். ஆல்சோ இந்த ஆன் கிளிக்ல வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஏஜ். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கா. மேபி இதை வந்து கம்மி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டர் ஆன உடனே என்ன இருக்குன்னா, இங்கே வந்து கெஸ்ட்ன்னு இருக்குன்னு அதை கிளிக் பண்ணும்போது கர்லின்னு மாறிடும். இப்போ ஏஜ் வந்து நான் இனிஷியல் ஸ்டேட் வந்து 0 கொடுத்துருக்கேன். அதனால இங்கே ஹியர் ஏஜ் வந்து 0ன்னு இருக்கு. நான் கிளிக் மீ கொடுத்தா 1 ஆகுது. நான் எத்தனை டைம் கிளிக் பண்ணுறனோ அத்தனை டைமும் வந்து இது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு ஸ்டேட் வேரியபிளை வந்துட்டு நம்ம வந்து செட்டர் ஃபங்க்ஷன் மூலமா வந்து அப்டேட் பண்றோம். இப்போ எப்படி இதாயிட்டு இருக்கு, நம்ம எந்த ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஏன்னா ஒரு லூப்போ இல்லை இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் எதுவுமே வந்துட்டு நம்ம வந்து பெருசா வந்து செட் பண்ணல. இங்க வந்து ஏஜ்னு வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைம் நான் கிளிக் பண்ணும்போது இங்க ஸ்டேட்ஃபுல் வேரியபிள்ல வந்துட்டு இந்த டாம் மூலமா இங்க என்ன அப்டேட் ஆகும்னா 15 அப்டேட் ஆயிருது. ஸோ சேம் திங் நான் வந்து திருப்பியும் வந்து இங்க கிளிக் பண்ணும்போது 16 வந்து அப்டேட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரிங் பத்தி பார்த்தாச்சு. நம்ம அடுத்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இதுல பூலியன் வேல்யூ வச்சு செட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டா முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க கான்ஸ்ட் ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் பேர் வந்து இஸ் பூலியன் இஸ் பூல் வேல்யூ அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு செட் இஸ் பூல் வேல்யூ அப்படின்னு ஃபங்க்ஷன் பேர் வச்சுட்டு யூஸ் ஸ்டேட்ல வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஃபால்ஸா இருக்கட்டும். அப்புறம் நம்ம ட்ரூன்னு மாத்திக்கலாம். ஓகே, இது செட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கால் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா. ஸோ அந்த கான்ஸ்ட் அப்டேட் பூல் வேல்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இதுல வந்துட்டு செட் இஸ் பூல் வேல்யூ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி இங்க ஃபால்ஸ்ன்னு இருக்கு.
ஸோ நான் இந்த ஃபால்ஸ்ன்னு இருக்கு இங்கே செட் பண்ணணும்னா ட்ரூன்னு மட்டும்தான் மாற்ற முடியும், பெருசாக வேற வேல்யூ மாற்ற முடியாது இல்லையா. அதனால நான் நாட் இஸ் பூல் வேல்யூன்னு கொடுக்குறேன். இது என்ன வந்து லைக் ஃபிகர் அவுட் பண்ணுதுன்னா, நான் இனிஷியலாக இஸ்பூல் வேல்யூ என்னென்ன இருக்குன்னா ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். அப்போ நாட் இஸ்பூல் வேல்யூனா அதோட ஆப்போசிட், அதாவது ஃபால்ஸோட ஆப்போசிட் வந்து இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு வந்து மாறிடும். அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். சேம் இதை வந்து கால் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம இன்னொரு பேராகிராஃப் எலமெண்ட்டும் பட்டனும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பூல் வேல்யூ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ் பூல் வேல்யூன்னு இருக்கும். அப்புறம் ஆன் கிளிக்கில் வந்துட்டு அப்டேட் பூல் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பட்டன் பேர் கூட மாற்றிக்கலாம். இது என்ன மென்ஷன் பண்ணலான்னா இது பூலியன் அண்ட் இது வந்து ஏஜ் அப்படின்னு வந்து சும்மா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து அப்டேட்டே ஆகலை, அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பூலியன் வேல்யூ வந்து சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இஸ்பூல் வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு வந்து சொல்லு, ஆர் எஸ்ன்னு சொல்லு, இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இனிஷியல் வேல்யூஸ் நம்ம எல்லாத்துக்கும் என்னென்னு கொடுத்துருக்கோம், நேமுக்கு வந்து நேமுக்கு வந்துட்டு கெஸ்டின் கொடுத்துருக்கோம், கெஸ்டின் வந்துச்சு, ஏஜுக்கு வந்து 0ன்னு கொடுத்துருக்கோம், பூலியன் வேல்யூக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதனால நோன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணும்போது மாறிட்டே வரும். இங்கே பார்த்தீங்களா, இந்த பூலியன் கிளிக் பண்ணும்போது எஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிளை ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் மூலமாக அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த யூஸ் ஸ்டேட் வந்து ரியாக்ட் ஃபீச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது ரியாக்ட் ஹூக் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் வேரியபிள்ஸை வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணால் ரியாக்டோட டாம், அதாவது விர்ச்சுவல் டாம் வந்து லோட் ஆகாது, அதாவது ரீரெண்டர் ஆகாது. பட் இந்த கேஸில் வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் வேரியபிளை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த செட்டர் ஃபங்க்ஷனை எந்தெந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே வந்து அந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் வந்து ரீரெண்டர் ஆகி அப்டேட் ஆகுது, விர்ச்சுவல் டாம் மூலமாக நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் அண்ட் செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னொரு அடுத்து வந்து ஒரு கவுண்டர் ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணலாம். அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகுறது, டிக்ரிமெண்ட் ஆகுறது, ரீசெட் ஆகுறது எப்படி, ஆல்சோ வித் CSS. Stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, take care, bye bye.